ஹாய் ஒருவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரிப்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் மெயினாக எங்கேருந்து முடிக்கிறதுன்னு தெரியல. இங்கே பாருங்கள், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் தான் மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபார் கட் ஆஃப் அண்ட் ஆல். இப்போ பயாலஜி சப்ஜெக்ட் கூட 5 நாள் லீவ் இருக்குது, கம்ப்யூட்டருக்கு 8 நாள் லீவ் இருக்குது. பயாலஜி ஏதாவது பண்ணிக்கலாம்னா ஏதாவது இம்பார்ட்டண்டாவது வரும். பட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் வந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து ட்விஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறையா இதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸில் அந்த கட் ஆஃப் மார்க் தேவை அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரி மேக்ஸுக்கு மட்டும் என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன்னா, அடுத்தடுத்த வீடியோவில் இன்றைக்கி ஃபிசிக்ஸ் பார்த்துருவோம், நாளைக்கு மேக்ஸு, நாளைக்கு கெமிஸ்ட்ரி. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஷின் போட்டாச்சு. ஏன் ரொம்ப முடியாத பசங்களுக்கும் போட்டாச்சு, நல்லா படிக்கிற பசங்க ஓவராலும் போட்டாச்சு. ஸோ இதுக்கு மேலே இம்பார்ட்டன்ட் போட்டால் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால் எந்த கொஸ்டின், அதாவது உங்களை சமாதானப்படுத்துறதுக்குன்னு வச்சுக்கலாம். சமாதானம்னா கன்ஃபார்மாக அடி இந்த மட்டும் கரெக்டாக பண்ணு, கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா உன்னால் நல்ல மார்க் எடுக்க முடியும், ஒரு 90+ எடுக்க முடியும், 95+ எடுக்க முடியும்னு சொல்கிறக்காக தான் வந்திருக்கேன். ஸோ 95+ எடுக்க முடியும்னு சொல்கிறக்காக தான் வந்திருக்கேன். இன்னும் 5 நாள் டைம் இருக்குது படிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் தமிழ் படிச்சுக்கலாம். படிக்கலைன்னா இதெல்லாம் ஃபிசிக்ஸில் பண்ணு. என்ன பண்ணலான்னா, ஒரு நாளைக்கு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஃபிசிக்ஸ்க்கு டைம் எடுத்துக்கோ. மேபி இப்போ ஒரு 5 நாள் தான் இருக்கிறனால பெருசாக நமக்கு டைம் இல்லை. ஏதோ ஒரு 2லேருந்து 3 நாள் எடுத்துக்கோ முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா ஆல்ரெடி 3 நாள் எக்ஸாமுக்கு லீவ் இருக்குது. நீ இப்படி பாசிட்டிவாக நினை, டைம் இருக்குதுன்னு நினைக்காத, பாசிட்டிவாக இரு. ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸை பற்றி சொல்லிடுறேன். நாளைக்கு கெமிஸ்ட்ரி மேக்ஸ் வரும், நாளைக்கு கெமிஸ்ட்ரி வரும். ஏன்னா பசங்க படிக்கிறதுக்கு பயப்படுறீங்க, படித்தா மறக்குது, எங்கேருந்து என்ன கேட்பானே தெரியாது, டெரிவேஷன்ஸ் படித்தா மறக்குது. நான் இப்போவும் சொல்கிறேன், ஃபிசிக்ஸ் எப்படி படிக்கணும்னு வீடியோ போட்டால் நிறைய பேர் பார்க்கவே இல்லை. ஸோ எப்படி படிக்கணும்னா, ஆன்சர் கீ நான் வீடியோவே போட்டிருக்கேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ வந்து ஒரு டயக்ராம் போட்டுட்டு ஓனாகவே எழுது. ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் போதும். நீ அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்து பெருசாக அதெல்லாம் ஒன்றும் ஆக போகிறதில்ல. டெரிவேஷன் பார்ட் கரெக்டாக போடு, அவ்வளோதான். அண்ட் முக்கியமான டேர்ம்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, அது ஆன்சர் கீ பார்த்தா தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணினாலே உன்னால் மார்க் கிடச்சிடும். 5 மார்க்கில் 5 மார்க் ஈஸியாக எடுத்துலாம். அண்ட் 3 மார்க்கு 2 மார்க்கும் டஃப்பாக ஒன்றும் கேட்க மாட்டாங்க. 5 ஈஸியாக வந்துடும், பிரச்சனை கிடையாது. இப்போ என்னென்னா, ஃபிசிக்ஸ் ரொம்ப பயமாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோவே. யூனிட் 1, 2, 5, 8 இது தரவாக இருக்கேன்னு பாரு. தரவாக இல்லைன்னா நம்ம கொஸ்டின் இருக்கா, கடைசி நிமிஷம் கொஸ்டின் இருக்கா, அந்த கொஸ்டினோட வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. 2 மார்க்கும் 3 மார்க், 5 மார்க்கும் 3 மார்க் இருக்குது. 2 மார்க் என்ன பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். நீ அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த வீடியோ பாரு. ஸோ 1, 2, 5, 8 இதில் 2 மார்க்கு 3 மார்க்கு நீ படிச்சிரு. ஓகே, 5 மார்க்கும். இதில் எவ்வளோ சார் கொஸ்டின் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, வித்தின் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் டே இருந்தால் முடிச்சிடலாமா? ஏற்கனவே படிச்சிருந்தா முடிச்சிடலாம். புதுசாக படிக்கிற மாதிரி தான் கொஞ்சம் கஷ்டம். ஏற்கனவே படிச்சிருந்தால் முடிச்சிடலாம். ஸோ ஹாஃப் டே டைமில் நீ முடிக்கிற மாதிரி பாரு. இல்லை அப்படின்னா அடுத்த நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கோ. பட் டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இது நீ முடிச்சிட்டினாலே உன்னால் 5 மார்க் அசால்ட்டாக எழுத முடியும், நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். 2 மார்க்கும் வந்து பார்த்திங்கன்னா உன்னால் 3 வரைக்கும் எழுத முடியும், நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். அதே மாதிரி 3 மார்க்கும் வந்து பார்த்திங்கன்னா உன்னால் ஒரு 3 எழுத முடியும், நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். அதே மாதிரி 5 மார்க்ஸ் வந்து கம்ப்ளீட் யூனிட் 1 to 10. ஸோ 10 யூனிட்டோட 5 மார்க்கை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணி, நீ இது முடித்ததுக்கப்புறம் இதில் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே படிச்சுட்டு நான் கொடுத்த கொஸ்டின் மட்டும் படிச்சுட்டு, இதில் 10 லெசன்லேயும் 5 மார்க்ஸ் நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன், கடைசி நிமிஷம் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். வெறும் 40 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அதை நீ படிச்சிரு. அப்போ 3 நாளில் எப்படி சார் முடிக்குதுன்னா, 20-20 பிரிச்சுக்கோ. ஃபஸ்ட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் இது படிச்சிரு. செகண்ட் தேர்ட் டே வந்து டைம் நீ பண்ணிக்கோ. 2 நாளாக பிரிச்சுக்கோ 5 மார்க். அப்புறம் நமக்கு வந்து டைம் முடிஞ்சிருமா? டைம் முடிஞ்சாலும் பிரச்சனை இல்லை. இப்போ பாரு, தைரியம் கொடுக்குறேன். 3 மார்க்கில் ஃபஸ்ட்டு வால்யூமில் மொத்தமாகவே நம்ம கொடுத்த கொஸ்டின்ஸ் வெறும் 30லேருந்து 25 கூட இருக்காது. ஈஸியாக படிச்சிடலாம். எல்லாமே கேரக்டரிஸ்டிக்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ், டெரிவேஷன், குட்டி டெரிவேஷன்ஸ், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இப்படி தான் இருக்கும். ஈஸியாகவே படிச்சிடலாம். முதல்ல நீ கொஞ்சம் டச்சப் பண்ணியிருந்தால் மட்டும் போதும். ஏன்னா ஆல்ரெடி இங்கே 1, 2, 5, 8 படிக்கிற. ஸோ இங்கே நீங்கள் 1, 2, 5 கவர் ஆச்சு ஃபஸ்ட் வால்யூமில். அப்போ 2 லெசன் தான் எக்ஸ்ட்ரா படிக்கிற. அப்போ உனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இருக்காது. அடுத்தது அதே மாதிரி செகண்ட் வால்யூமில் 8வது லெசன் படிச்சிருப்பேன். 10, 7 மட்டும் எக்ஸ்ட்ராவாக 3 மார்க் படிச்சிரு. சார் 6வது லெசன் 3 மார்க்கு, இந்த 9வது லெசன் 3 மார்க்லாம் வேண்டாமாங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு வேண்டாம். எக்ஸாம் அன்றைக்கி நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது படி. இல்லை நான் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன், முடிஞ்சால் படி. ஸோ இந்த மாதிரி பிரித்து பாரு. வால்யூம் 1 வால்யூம் 2 முடிச்சிடலாம். மீதி 2 யூனிட் எக்ஸாம் டைம் பார்த்துக்கலாம். நான் சொல்கிற சுத்தமாக பயமாக இருக்குது சார், என்ன பண்ணுறேன்னு தெரியாமல். ஸோ 3 மார்க்கு 5 எழுதுகிற மாதிரி பண்ணிடலாம்.
அண்ட் கம்பல்சரி லாஸ்ட்டில் சொல்கிறேன் 2 மார்க் வந்து எல்லா லாவும் படிச்சிரு. ஃபஸ்ட்டு வால்யூமில் தான் லாவே வரும் அதிகமாக. செகண்ட் வால்யூமில் ஸ்னெல்ஸ் லா, ஹைஜன்ஸ் பிரின்சிபல், கியூரி, அதுக்கப்புறம் பெருசாக ஸ்னெல் அவ்வளோதான் லாவே இருக்குது. ஸோ அதனால் மாலூஸ் லா, ப்ரூஸ்டர்ஸ் லா, இந்த ஃபஸ்ட் வால்யூமில் தான் லா அதிகமாக கேட்குறாங்க. அந்த லா கொஸ்டின் ஒரு 2 மார்க் வந்து நல்லபடியாக படிச்சிரு. அப்புறம் யூனிட் 1, 2, 5, 8 நல்லாவே படிச்சிரு. ஏன்னா யூனிட் 1, 2, 5, 8 வந்து அதில் 2 மார்க்ஸ் படிக்கும்போதே ஒரு 2-3 2 மார்க் வந்து எழுதுகிற மாதிரி வந்துடும். அப்போ அந்த லாவும் சேர்த்தும் போது சத்தியமாக 3 2 மார்க் எழுதிடலாம். அப்போது 9, 10, 3, 4 இந்த லெசன்ஸில் இதில் ஆல்ரெடி லாவும் படிப்பேன், 9, 10 சேர்த்து படிக்கும்போது இன்னும் ஒரு 2 மார்க் அல்லது இன்னொரு எக்ஸ்ட்ரா 5 அதாவது மொத்தம் 5 2 மார்க்குகளுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். கஷ்டமாக கேட்டால் 4 எழுதலாம், ஈஸியாக கேட்டால் 5 எழுதலாம். இதுதான் நான் வந்து உனக்கு ஒன்றுமே இல்லை 4 எழுதலான்னு சொல்லுவேன். ஓகேவா? ஸோ உனக்கு என்ன கவலை, 5 தான் எழுதணும். ஏன்னா கம்பல்சரி ப்ராப்ளம் தான் வரப்போகுது 2 மார்க்லேயும் 3 மார்க்லேயும். ப்ராப்ளம் படித்தா எழுதலாம், படிக்கலைன்னா 5 2 மார்க், 5 3 மார்க், 5 5 மார்க்கு, 10 1 மார்க் புக் பேக்னே வச்சுக்கோ. கண்டிப்பாக நான் சொல்கிறேன் 90 மார்க் எடுத்துடலாம். ஓகேவா? அப்போ 90 மார்க், நீ 90 மார்க்கு மேலே எடுக்கிறது மேட்ரே கிடையாது ஃபிசிக்ஸில். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீ போர்ஷன்ஸை படித்து முடிக்கிற வழியை பாரு. இப்போவும் குறைஞ்ச போல் இப்போவும் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நீ 1, 2, 5, 8 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் படிச்சிரு. நான் கொடுத்துருக்க கொஸ்டின் போதும், லாஸ்ட் மினிட் கொஸ்டின். அண்ட் அடுத்தது 2 மார்க்ஸ் உனக்கு அதில் சரியாக கொடுக்கலன்னா அந்த ஃபிசிக்ஸ் இன்னொரு வீடியோ போட்டிருப்பேன், சென்டம் வீடியோன்னு 70 out of 17 அதில் இருக்கும். அடுத்தது வந்து 5 மார்க்ஸ் முடிச்சிரு. அதுக்கப்புறம் 3 மார்க்ஸ் பார்ட் போ, வால்யூம் 1 வால்யூம் 2ன்னு கம்பேர் பண்ணி நான் என்ன லெசன் முடிச்சனோ முடி. அதுக்கப்புறம் தான் 2 மார்க், கடைசியாக தான் 2 மார்க் வரும். இந்த சாப்டர் வாரியாக போகிற வேலை வச்சுக்கிட்டிங்கன்னா பயமாக இருக்கும், நிறையா படிக்கிற மாதிரி இருக்கும். டேய் ஃபிசிக்ஸ் ரொம்ப ஈஸிடா, படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னா ஏன்னா ஒன்று படித்தா ஒன்று மறக்குதுன்னு நினைக்கிறீங்க. நான் வந்து எல்லா டெரிவேஷனும் போட்டு காமிக்கணும்னு எனக்கு ஆசை, ஆனால் டைம் இல்லை. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீ வந்து படிக்கிற விதத்தை மாற்று. நான் அதுக்கான வீடியோவும் போட்டிருக்கேன், ஆன்சர் கீ ஃபிசிக்ஸ் விவேக் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் அடி, எப்படி ஃபிசிக்ஸ் படித்தா எப்படி 5 மார்க் கிடைக்கும், எப்படி 3 மார்க் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருப்பேன்டா. பயப்படாதீங்கடா ஃபிசிக்ஸு. ஸோ தைரியமாக இருங்க, நம்ம கொஷின்ஸ் தான் வரும். நான் மேக்ஸிமம் எல்லாமே உங்களுக்கு படிக்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். சரியா? அடுத்ததான் நான் மேக்ஸை பற்றி தெளிவாக சொல்கிறேன். அந்தந்த எக்ஸசைஸில் எந்தெந்த சம்ஸ் படிக்கணுங்கிறது சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் தெளிவாக அடுத்த வீடியோவில் சொல்லிடுறேன். கெமிஸ்ட்ரியும் அடுத்த வீடியோ சொல்கிறேன். இப்போ ஃபிசிக்ஸ் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் வந்து கம்பல்சரி அட்டன் பண்ணணும்னு ஆசை இருந்தால் செகண்ட் லெசன், தேர்ட் லெசன், ஃபோர்த்து இவ்வளோ லெசனில் பார்க்கணும். சரி, இவ்வளோ லெசனில் இப்போதைக்கு பார்க்கணுன்னா உனக்கு டைம் இருந்தால் செகண்டு, ஃபோர்த்து, 7th, 8th, 9th இதில் பார்த்தே ஆகணும், ஸ்கிப்பே பண்ணக்கூடாது. இந்த 5 லெசனில் நீ பார்த்தே ஆகணும். அட்லீஸ்ட் ஒரு 4 லெசன்லையாவது பாரு. நான் சம் எழுது நியூமெரிக்கல் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் இந்த 4 லெசன் 5 லெசன் படிச்சிரு. ஃபஸ்ட்டு 4 யூனிட் முடிச்சிரு, இந்த லீவில் முடிச்சுட்டு எக்ஸாம் டைம் கூட மீதி இருக்கிறது முடிச்சிரு. அப்படி வேணால் பிரித்து படி. ஸோ இதில் கட்டாயமாக பார்த்தா தான்டா கம்பல்சரி எழுத முடியும். ஸோ அதுக்கான இம்பார்ட்டன்ஸுமே நான் போட்டிருக்கேன், நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாமே நான் சொல்லிட்டேன்னா, இப்போ கடைசியாக ஒன்று சொல்ல போகிறேன், அதை நீ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தா தான் புரியும். நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுறீங்க. ஒரு டயக்ராம் இருக்குது, இப்போ சைக்ளோட்ரானே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். டயக்ராம் வரைஞ்சிட்டு அந்த பிரின்சிபல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் பிரின்சிபல் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையும் இல்லை, 2 லைன் தான். கன்ஸ்ட்ரக்ஷன் உனக்கு தெரிஞ்சதை எழுதுறா, இங்கே என்ன புரிஞ்சதோ அதை எழுது. நீங்கள் பயப்படாதீங்க, ஸ்கூலில் என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, கவர்மெண்ட்டில் இப்படி தான் திருத்துவாங்க. நீங்கள் இங்கே தெரிஞ்சது எழுதுங்க, D1 D2 புரிஞ்சுக்கோ ஃபஸ்ட்டு. அதுக்குன்னு கண்டதால் எழுதக்கூடாது, அதை பற்றி தெரிஞ்சது எழுதணும். எழுதிட்டு ஒர்க்கிங் வந்து என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு ஒரு 4-5 பாயிண்ட் ஷார்ட்டாக முடிச்சுட்டு டெரிவேஷன்ஸ். வேண்டிகிராஃபும் அப்படி தான். வேண்டிகிராஃப் வந்து பிரின்சிபல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங்ட்டு தெளிவாக ஒரு 4 பாயிண்ட்டு அப்ளிகேஷன் லாஸ்ட்டில். ஸோ டெரிவேஷன் கொஷின்னா இப்போ என்ன கொஷின் சொல்லுங்கள், ஏதாவது லென்ஸ் மேக்கர்ஸ்னே வச்சுக்கலாம். இப்போ லென்ஸ் மேக்கர்ஸ் டயக்ராம் இப்படிலாம் போட்டுட்டு ஒரு 3 லைன் மார்க், அரை மார்க்கு தான் அதுக்கு. ஒரு 3 லைன் எக்ஸ்ப்ளனேஷன் கூட, இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, ஆப்ஜெக்ட் இருக்குது, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் R1 இருக்குது. நீ புக்கில் இருக்கிற மாதிரி அரை பக்கம் எழுதுனாலாம் முடியாது, அது நல்லா படிக்கிறவங்க வேணால் பண்ணுவாங்க, நமக்கு முடியாது. ஸோ இது எழுதி நீட்டாக டெரிவேஷன் போட்டு லாஸ்ட்டில் லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்மில் லென்ஸ் ஈக்குவேஷன் சொல்லிவிட்டு முடிச்சிங்கனாலே 5 மார்க் பக்காவாக தந்துடுவாங்க. இப்படி தான் படிக்க சொன்னேன். 3 மார்க் 2 மார்க் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, படித்தா எழுதலாம். ஏன்னா அவங்களுக்கு பெருசு அந்த மாதிரிலாம் கிடையாது. கண்டென்ட் வந்து இதுக்கு தான் பெருசுன்னு பயப்படுறீங்க. இப்போ பயோட் சாவட்டாவில் சர்க்குலர் காயில் எடுத்துக்கலாம், பெருசு, தீரியே பெருசு, அவன் உட்காந்து 4 பக்கம் எழுதுவான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ சர்க்குலர் காயில் இப்படி போடுற, ஸோ இப்படி போட்டுட்டு ஒரு 3 லைன் 4 லைன் எழுதுங்கிற. இந்த மாதிரி சர்க்குலர் காயில் இருக்குது, இந்த மாதிரி வந்து பாயிண்ட் P இருக்குது, அதில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது, இந்த மாதிரி சர்க்குலர் காயில் லென்த் வந்து L, ஸோ அதோட ரேடியஸ் வந்து 6, இந்த மாதிரி வந்து புரிஞ்சது எழுது. 2 காம்பனண்ட் இருக்குது. ஸோ தெளிவாக நான் காமிச்சேன், வீடியோ போய் பாரு. ஸோ எழுதிட்டு டெரிவேஷன்ஸ் பார்ட் போட்டுட்டு லாஸ்ட்டில் வந்து ஆன்சர் எழுது.
இப்படி தான் எழுதணும், இப்படி தான் படிக்கணும் தவிர நீ வந்து என்ன தான் முக்கி படித்தாலும் ஞாபகம் வச்சாலும் எழுத முடியாது 10th ஸ்டாண்டர்ட் மாதிரி. ஸோ அதனால் யங் ஸ்டெபிள் சீட்லாம் வந்து சூப்பராகவே எழுதலாம். ஸோ அதனால் ஃபிசிக்ஸை பார்த்து பயப்படாத. ஃபஸ்ட் ஃபிசிக்ஸ் எப்படி படிக்கணும் அப்படி தெரிஞ்சுக்க. அண்ட் திஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ஸ். ஃபஸ்ட்டு என்னெல்லாம் முடிக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ எல்லாமே ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபிசிக்ஸ் பயமே இருக்காது. கொஷினை கொடுங்கன்னா எந்த கொஷின் கொடுக்குறதுன்னு தெரியல. ஆல்ரெடி நான் கொடுத்தாச்சு. ரொம்ப வீக்காக இருக்கவும் கொடுத்தாச்சு, நல்லா படிக்கணும் கொடுத்தாச்சு. நான் இன்னுமே கொடுத்தேன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் தான் ஆகும். ஸோ தயவுசெய்து கொஷினை கம்மி பண்ணுங்கள், அது பண்ணுங்கள். கம்மி பண்ணுறதுக்கு நம்ம யார் சொல்லுங்கள்? எது வருமோ அதான் கொடுக்க முடியும். தயவுசெய்து படிங்க. முடிஞ்சால் ப்ரீவியஸ் இயரில் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு பாரு. அந்த கொஷின்ஸும் ரிப்பீட் ஆகும் நிறையா. ஒரு 35 மார்க் 40 மார்க் பட்ட பக்கம் ஃபிசிக்ஸ்லலாம் ரிப்பீட்டடே வரும். ஐ மீன் ப்ரீவியஸ் இயரே வரும். அதுவுமே நீ பாரு, அது ரொம்ப முக்கியம். சரியா? நன்றி. நாளைக்கு கெமிஸ்ட்ரி, நாளைக்கு மேக்ஸ் வந்துடும், நாளைக்கு கெமிஸ்ட்ரி வந்துடும். ஓகேவா? ஸோ அதனால் உனக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கே ரெண்டுமே போட்டு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா படிக்கணும்ல உனக்கு. ஸோ அதனால் தேங்க்யூ.